I welcome you to learn English. எப்படி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, பயிற்சி எப்படி எடுத்துக்கிறது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ் மட்டுமே சொல்லிக் கொடுக்குற யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது. அந்த சேனல்ஸில் எந்த சேனல் பெஸ்ட் சேனல்? நான் காலேஜில் இங்கிலீஷ் லெக்சரராக ஜாயின் பண்ணி 20 இயர்ஸ் ஆகுது. இதுவரையும் நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஒரு தயக்கம். அதே மாதிரி ஷைனஸ், ஓகே தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஷைனஸ். ஈவன் அவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்கும் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. நம்ம ஒரு மொழி கற்றுக்குறோம், அந்த மொழி கற்றுக்கிறப்ப நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரத்தான் செய்யும். தமிழ் தெரியாதவங்க தமிழை பேசுகிறப்ப அவங்க எங்கேயாவது தப்பு விட்டாங்கன்னா நம்ம அதை சரி பண்ணுவோம். ஓகே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், அந்த தப்பை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சரி பண்ணுவோம். அதே மாதிரி தான் எந்த ஒரு லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் தப்பு வரத்தான் செய்யும், அதை நம்ம திருத்திக்கிறணும். எங்கே தப்பு விடுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ம் அப்ஜெக்டிவ், கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ், கான்ஃபிடென்ட் எய்ம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கத்தான் செய்ய, வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கிலீஷ் லேர்னிங்க்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அது 10 மினிட்ஸாக இருக்கலாம், ½ அன் ஹவராக இருக்கலாம், இல்லை 1 ஹவராக இருக்கலாம். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் அதை காம்பன்சேட் பண்ணணும். நான் நிறைய பேருக்கு கமெண்ட்டில் இந்த ஆன்சர் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிறணும், சிம்பிளான டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக 10 சென்டென்சஸ் எழுதணும். அந்த டாப்பிக்கை பற்றி 10 சென்டென்சஸ் எழுதணும். இப்போ ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அந்த புக்கை பற்றி 10 சென்டென்சஸ் எழுதணும். ஓகே, டெல் அலவுட் த சேம். அந்த 10 சென்டென்சஸை பார்க்காம சத்தமாக சொல்லணும். அந்த 10 சென்டென்சஸை பார்க்காம சொல்லணும், அதான் இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே நீங்கள் எழுதுனதை தான் சொல்ல போகிறீங்க, ஸோ உங்களால் முடியும். தென் நீங்கள் சொல்கிறப்ப அதை ரெக்கார்ட் பண்ணணும். உங்கள் மொபைல்லே உங்களுடைய ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சை நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்குறப்ப எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிறீங்க, அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இதே எக்ஸசைஸை திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அதே டாப்பிக்கில் ரிப்பீட் பண்ணலாம், ஆர் டேக் சம் அதர் டாபிக். ஓகே, ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லி 2 or 3 டாபிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஓகே, பிளான் யுவர் எக்ஸசைஸ். எந்த டைமில் எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். ரீடிங் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, ஸ்பீக்கிங் இருக்குது. ஓகே, ரைட் த ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட். முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் இத்தனை சேனல் பார்த்து லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இல்லை ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எழுதி வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பிளானிங் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே அந்த செயலில் பாதியை முடித்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணும். அப்ளை த லேர்ன்ட் நாலேஜ். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன், ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னா அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது ரீட். ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ரீட் பண்ணுற மாதிரி ஈஸியான புக்ஸை கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவேன். ஈவன் ரீட் பண்ணுறப்ப சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியாது அவங்களுக்கு, இருந்தாலும் ரீட் பண்ண சொல்லுவேன். ஓகே, ஒரு புக்கை முடிக்கணும். இதை பற்றி நான் கமெண்ட்டில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ஸ், கவர்மெண்ட் சமச்சீர் கல்வி புக்ஸ், அதை ரீட் பண்ணுங்கள் போதும். அந்த இங்கிலீஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுடைய ரீடிங் இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் நல்லா டெவலப் பண்ணும். ரீடிங் இன்டைரக்டாக சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிடும். ரீடிங்க்கு அடுத்து ரைட்டிங். சின்ன சின்ன இங்கிலீஷ் வாக்கியங்கள், சிம்பிளான இங்கிலீஷ் வாக்கியங்கள் எழுதுங்க. உங்களால் ஈஸியாக எழுத முடியும். நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். உங்களால் நிறைய சிம்பிள் சென்டென்சஸ் எழுத முடியும். அது ஸ்டோரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பற்றி இருக்கலாம், இல்லை குக்கிங் ப்ராசஸ், சமையல் செய்கிறத எழுதலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எழுதலாம். இல்லை ஏதாவது கேள்விகள் கேட்கலாம்.
இந்த மாதிரி நிறைய சிம்பிள் சென்டென்சஸ், சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து எழுதி பார்க்கலாம். எழுதுகிறப்ப நிறைய டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வர்றது தான் ப்ராக்டிஸ். டவுட்ஸ் நிறைய வருது, அதனால் நான் எழுத மாட்டேன், அந்த ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் டீச்சிங் சேனல்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சேனல்லையும் ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சேனலில் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதில் லேர்ன் பண்ணுறதை நீங்கள் அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா சேனல்ஸ்லையும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் எ ஒர்க், ஒரு வேலையை முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யூ நோ தேட் யூ கேன் டூ தேட். உங்களுக்கு தெரியும் அது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் எ ஒர்க் தட் யூ டு நாட் நோ, யூ ட்ரை டு நோ த ஒர்க். அந்த வேலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவீங்க. ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதுதான் பிலீஃப், நம்பிக்கை. உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. கண்டிப்பாக உங்களால் முடியும். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான், ஒரு மொழி மட்டும்தான். எப்படி தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு மொழி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் எக்ஸசைசஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. கேள்விகள் கேட்டிருப்பீங்க. அதாவது சிம்பிளான கொஸ்டின்ஸ் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் இங்கிலீஷில். ஈவன் தப்பு இருந்தாலும் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் அதை அடுத்த தடவை உங்களால் திருத்திக்கிற முடியும். நான் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸில் உங்களால் நவுன் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். தென் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். யூ கேன் ஸ்பீக், யூ கேன் எக்ஸ்பிளைன் வாட் யூ திங்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இங்கிலீஷில் உங்களால் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஆர் செகண்ட் டைம் தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை திருத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு புது லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப நம்மளுடைய மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் வரத்தான் செய்யும். அதாவது தமிழ் சென்டென்ஸ் மாதிரி இது இல்லையே அப்படின்னு நினைக்கத்தான் செய்வோம். ஒரு தமிழ் வாக்கியத்துக்கும் இங்கிலீஷ் வாக்கியத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈஸியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ ஹெசிடேஷனை தூக்கி போடுங்க. ஷைனஸ், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாருக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்மளை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல இங்கிலீஷில் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அப்படி சொல்லிடுவாங்களே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கிலீஷில் பேசாமல் இருக்கிறதுங்கிறது ராங். சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் கிராமர் ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் உங்களுடைய தாட்ஸை கன்வே பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். கண்டிப்பாக உங்களால் முடியும். எல்லா சேனல்ஸையும் பாருங்கள், இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.